என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகள் எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிழக்கத்திய திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியை மரித்தவர் ரெவரண்ட் டாக்டர் ஜோசபாத். இவர் பின்னாலே சிறந்த ஒரு பேராயராக இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா அந்த பகுதிய நாட்டை சார்ந்தவர். மிக சிறப்பான இறை வல்லுநராக இருந்தார். திருமறையை அழகாய் மக்களுக்கு எடுத்து போதிப்பார். இயேசுவின் அன்பை குறித்து அவ்வளவு அழகாய் எடுத்து சொல்வார். அநேகர் இவருடைய வார்த்தையை கேட்டு திருச்சபையில உறுப்பினர் ஆகிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போனவர், நம்மளெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கத்தோலிக்கர் என்ன நம்ம எப்படி அழைப்பாங்கன்னா, புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸை பிரிந்து போன சகோதரர்கள் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அருளுரை என்பது எல்லாரையும் அரவணைக்கும், அதே நேரத்தில் தவறு செய்யும் அது கண்டிக்கவும் செய்யும். அதுதான் ஒரு சிறந்த அருளுரை. அப்ப எல்லாரும் ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்காது. இப்ப இயேசு கிறிஸ்து கூட நிறைய நேரங்கள் அவருடைய ஆற்றுகின்ற வார்த்தைகள்ல பத்தி கடிந்துரைத்திலும் இருந்தது. திருமுழுக்கினர் யோவானும் அப்படிதான் செய்தார். அப்படி என்றால் இந்த கண்டித்து உணர்த்துகின்ற செய்தி அவர் கொடுக்கிறாரு. அப்போ ஒரு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம இடத்திலிருந்து பிரிந்து போன தோழர்களை, சகோதரர்களை பாருங்கள், அவங்க எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், நீங்களும் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கத்தோலிக்கர்களுக்கு. ஏன்னா எங்களை உயர்த்தி பேசாம அவர்களை உயர்த்தி பேசி எங்களை தாழ்த்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கோபம் மூர்க்க குணமாய் மாறுது. அப்போ ஒரு நாள் அவர் அருளுரை ஆற்றுவதற்காக ஆலயத்துக்கு வந்த பொழுது ஆராதனை, அந்த அருளுரை ஆற்றி முடித்த பிறகு ஆராதனை வழிபாடு நிறைவிலே அவரை கொண்டு போய் வெஸ்டில் வச்சு அவர் அடிச்சு கொன்றார். அவருடைய தலையிலிருந்து மூளை வெளியே வர அளவுக்கு அவர் அடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூழல்ல கூட அவர் அது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஒரே வார்த்தையை ஜெபிக்கிறார் கடவுளிடத்துல. என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவர் இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், இவர்கள் மீதும் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னித்து விட்டார். பாருங்க, மரண தருவாயில கூட இரக்கத்திற்காக மன்றாடினவர். அப்போ இந்த ஜோசபாத்தை போல அநேகர் என்ன பண்ண ஆரம்பிங்க, அதன் பிறகு எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை குறித்த வல்லமையாய் அவர்கள் பிரசங்கிக்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதற்கு மேல இன்னொன்னு என்னக்கா, நம்முடைய திருச்சபைகளிலே நமக்கு இந்த பிரிவினைகள், பிளவுகள் இருப்பதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அப்போ நம்மிடத்திலே சில தவறுகள் இருக்குமே என்றால் அதை நாம திருத்திக் கொள்வது நல்லது. ஒருவேளை அதற்கான அருளுரைகள் ஆற்றப்படும் பொழுது, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல பேசினால் நாம் மனம் மாற வேண்டும். அதை தவிர்த்து, அல்லது நமக்கு ஏதேனும் மனத்தாங்கல் இருந்தால் உடனடியாக நமக்கு யார் கற்பிக்கிறார்களோ அவரிடத்துல சென்று நாம் அதை தீர்வு செய்து கொள்ள வேண்டுமே தவிர, சில காரியங்கள் பேசி தீர்த்தாலே அதோடைய தீர்வு வந்துவிடும். அதை விட்டுவிட்டு நாம் உள்ளுக்குள்ளே பகைகளை வளர்க்க இது இன்னும் திருச்சபையினுடைய வாழ்வையும் வளர்ச்சியும் பக்தியையும் இது சீர்குலைத்து போகும். இயேசுவின் வருகை மிக சமீபமா இருக்குதுங்க. ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றார். அதி தாமதம் இல்லாம வரதான் போகிறார். அவருடைய வருகை ஏன் தாமதமாக்குதுன்னா, ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகக்கூடாது அப்படின்றது அவருடைய விருப்பம். அதாவது இன்றைக்கு நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது அல்லது யாருக்கு அதிகமாய் தேவை என்றால், புற இனத்தை, பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கே இன்னைக்கு பல நேரங்களில் நற்செய்தி தேவைப்படுகிறது. ஆகவே நாம் முதலாவது மனம் திரும்பி பிறரையும் ஆண்டவர் இயேசுக்கு நேராய், மனம் திரும்பது நேராய் அவனை கொண்டு வருவோம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமேன்.